வணக்கம். பேரன்புடன் உங்கள் விஜயன். இது ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ. நான் திரைப்படங்களை நிறைய ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில் வாழ்க்கையும் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணலாம். இன் ஜென்ரல் என்னுடைய வாழ்க்கைன்னு இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் இருந்துமே அல்லது நான் பார்த்த கேள்விப்பட்ட படித்த விஷயங்கள்ல இருந்துமே வாழ்க்கையை ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறு முயற்சி தான். ஃபஸ்ட்டு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது செல்ஃப் லவ்வை பற்றி. நீங்கள் இந்த வீடியோவோட டைட்டில் பார்த்துருப்பீங்க, பி செல்ஃபிஷ் அப்படின்ட்டு. செல்ஃபிஷாக இருக்கிறது தப்பா? செல்ஃபிஷ்க்கும் செல்ஃப் லவ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, தலை சொல்கிற மாதிரி ஒரு நூலளவு தான் வித்தியாசம் செல்ஃப் லவ்க்கும் செல்ஃபிஷ்க்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தை தான் லவ். அதுக்கு தமிழில் நிறைய வார்த்தைகள் இருக்குது. அன்பு, பாசம், நேசம், நட்பு, காதல். நட்புக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னு இருக்கோ, ஓகே. அன்பு, பாசம், நேசம், காதல் அப்படின்னு நிறைய அர்த்தங்கள் இருக்குது லவ்வுக்கு. ஆனால் செல்ஃப் லவ் அப்படிங்கிறது த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் லவ் அண்ட் வேர்டு அப்படின்னு சொல்லுவேன் நான். நான் சொன்ன மற்ற லவ் எல்லாமே, அன்பு, பாசம், நேசம், காதல், இது எல்லாமே கொஞ்சம் ஓவர் ரேட் பண்ணிட்டோமோ அல்லது அது ஒரு புனிதத்தில் கொண்டு வந்துட்டோமோ. என்னை பொறுத்த வரைக்கும் புனிதப்படுத்துதல் எல்லாமே தப்பு தான். அதை நீங்கள் எதை புனிதப்படுத்தாலும் சரி, மனிதர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய உணர்வுகளாக இருக்கட்டும், அவங்களோட நம்பிக்கைகளாக இருக்கட்டும், எதை உறவு சிக்கல்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் புனிதப்படுத்துறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. அந்த வகையில் நம்ம லவ் இந்த எல்லாத்தையுமே, அன்பு, பாசம், நேசம், காதல், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓவர் ரேட் பண்ணிட்டோமோ, கொஞ்சம் புனிதப்படுத்திட்டோமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது செல்ஃப் லவ் அப்படிங்கிறது த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் வேர்டுன்னே சொல்லலாம். த நீட் ஆஃப் த ஹவர் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் உங்களுக்காக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் செய்கிறீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வெளில போகும்போது உங்களுக்கு டீ சாப்பிட்ணுன்னு தோணுது, 10 ரூபாய்க்கு ஒரு டீ வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணுது. அது வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது செல்ஃப் லவ்வில் வருமா, செல்ஃபிஷில் வருமா அப்படின்னா, நம்மளோட அப்பாவோ தாத்தாவோ அதை கண்டிப்பாக பண்ணிட மாட்டாங்க. அந்த 10 ரூபாய்க்கு நமக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு கொடுத்துருப்பாங்க, நம்ம சாப்பிட்ற பொருளோ அல்லது ஏதோ ஒரு விஷயமோ. அப்போ இருந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அப்போ இருந்த பொருளாதார சிக்கல்களாக இருக்கட்டும், அந்த 10 ரூபாய்க்கு அவங்களுக்கு டீ குடிக்கணும்னு தோணுனாலும் அந்த 10 ரூபாய்க்கு அப்போ 1 ரூபாயோ 2 ரூபாயோ 10 பைசாவோ தாத்தா காலத்தில் அந்த காசுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பையனுக்கோ பொண்ணுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ வேற அந்த காசில் வேற ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுருந்துருப்பாங்க. அதுலேயும் தப்பு கிடையாது, நீங்களும் அந்த மாதிரி யோசிக்கிறதுல தப்பு கிடையாது. பட் அதை தாண்டி அந்த நமக்காக நம்ம செய்கிற விஷயம்னு ஒன்று இருக்குல்ல, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு. இப்போ நீங்கள் அந்த 10 ரூபாயை நீங்கள் ஒரு டீ வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா, அந்த அந்த நேரத்தில், அந்த டீ சாப்பிட்ற நேரத்தில் உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், உலகம் மறந்துடும். அந்த டீயும் நம்மளும் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அது நமக்காக நம்ம செய்கிற விஷயம். நான் ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த 2 நிமிஷம் டீ குடிக்கிறதுலேருந்து ஒரு 3 மணி நேரம் திரைப்படம் பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு ட்ராவல் பண்ணுறது, 3 நாள் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் உங்களுக்குன்னு பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் அந்த விஷயம் மட்டும்தான் இருப்பீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு காலத்தில் ஒரு குற்றமாக, ஒரு பாவமாக பார்க்கப்பட்டுச்சு. நீங்கள் அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் அப்பாட்டையோ தாத்தாட்டையோ போய் நீங்கள் எங்கேயாவது தனியாக இப்போ ட்ராவல் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னா, அஃபிஷியலாக அலுவலக நிமித்தமாக நிறையா பண்ணியிருப்பாங்க. அது அவங்க என்ன வேலை பார்த்தாங்கங்கிறத பொறுத்து ட்ராவல் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சுன்னா நிறைய பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் பர்சனலாக எங்கேயாவது போயிட்டு வந்திருக்கீங்களா தனியாக அப்படின்னா கண்டிப்பாக இருந்திருக்காது. அவங்க போனதெல்லாம் ஊரில் இருக்கிற கல்யாணம், காது குத்து, கர்மாதிக்கு குடும்பத்தோடு போயிட்டு வருவாங்க. மற்றபடி ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக இருந்தாலும் சரி, நம்ம அப்பா காலத்தில் ஒரு போன ஜென்ரேஷனில் இன்ப சுற்றுலாலாம் இருந்துச்சு. இன்ப சுற்றுலாவுமே குடும்பத்தோடு தான் எல்லாரும் போயிட்டு வருவாங்க, தவிர தனியாக யாரும் போயிட்டு வர மாட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த செல்ஃப் லவ் தனக்காக செஞ்சுக்கிறதுங்கிறது அது வழக்கொழிஞ்சு போன ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சா, அது இருந்தால் தான் வழக்கொழியும், இருந்துச்சா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். பட் இப்போது ஃபினான்ஷியலாக எல்லாருமே ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும்போது, தனக்கான தேவைகளுக்கு நிதி ஒதுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது, அஃப்கோர்ஸ் அந்த காசை வச்சு நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். நீங்கள் 10 ரூபாய்க்கு டீ குடிக்கிறதுக்கு பதிலாக அந்த 10 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு குழந்தைக்கு கொடுத்தா
நீங்கள் அந்த தனியாக உட்காந்து டீ குடிக்கும்போது உங்களுக்கு என்ன சந்தோஷம் வருதோ அதை விட அந்த சாக்லேட்டை உங்களுடைய குழந்தைக்கு கொடுக்கும்போது அந்த குழந்தை முகத்தில் வர சந்தோஷம் வந்து உங்களுக்கும் அது பிரதிபலிக்கும், உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அப்போ அது டபுள் சந்தோஷமாகிடும். அப்படின்னா நம்ம வாழ்க்கை பூரா இப்படியே இருந்துட்டு போயிடலாமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் இட்ஸ் ஓகே. ஒரு ஃபேமஸான சேயிங் ஒன்று, இட்ஸ் ஓகே டு பி நாட் ஓகே அப்படின்ட்டு. இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறைகளில் வந்து இது வந்து ஒரு பெரிய தியாகமாகவும் ஒரு பெரிய கடமையாகவும் பார்க்கப்பட்டது. தியாகம் கடமைதான், தப்பு இல்லை தான். பட் நமக்காக நம்ம வந்து நேரத்தையோ பணத்தையோ ஒதுக்கிக்கிறது அப்படிங்கிறது, இந்த ரெண்டுத்தையும் ஒதுக்கிக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு 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 ஆத்ம திருப்தி, ஒரு ஒரு சந்தோஷங்கிறத விட நிம்மதி கிடைக்கும். தலைவர் அடிக்கடி சொல்வார், சந்தோஷங்கிறது டெம்பரரி தான், நிம்மதிங்கிறது தான் பெர்மனெண்ட்டு. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா அது சந்தோஷம் வந்து இந்த செகண்டு இந்த நொடியோடு போயிடும். பட் நிம்மதிங்கிறது தான் ஒரு வாழ்க்கைக்கான சந்தோஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் அந்த டீ குடிக்கிற அந்த 2 நிமிஷமும் உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். சந்தோஷங்கிறத விட ஒரு நிம்மதி இருக்கும். நம்ம மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கோம், வேறு எதுவுமே இருக்காது. நம்மளும் அந்த டீ மட்டும், நம்மளும் அந்த திரைப்படம் மட்டும், நம்மளும் அந்த பயணம் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை கண்டினியூ பண்ணலாம். எந்த தப்புமே கிடையாது. தப்பு சரி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது செல்ஃப் லவ்ங்கிறது தப்பு கிடையாது. செல்ஃபிஷாக இருக்கிறது அப்படிங்கிறது அது செல்ஃப் லவ் எல்லை தாண்டி போகும்போது வர்றது. பட் அது வேறு டிபார்ட்மெண்ட், அது நமக்கு வேணாம். பட் செல்ஃப் லவ் இஸ் தி மோஸ்ட் அது மோஸ்ட் அண்டர் ரேட்டட். அண்ட் அது அந்த செல்ஃப் லவ் தான் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களோட வரக்கூடியது. ரொம்ப கிரிஞ்சாக இருந்தாலும் யார் வேணாலும் எல்லாருமே உங்களை விட்டுட்டு போயிடலாம். பட் உங்களை நீங்களே வந்து நீங்கள் சுய அன்பு செலுத்தும் போது வந்து அந்த அன்பு வந்து எந்த நீங்கள் மறையிற வரைக்கும் அது இருக்காது. நீங்கள் போனதுக்கப்புறம் வேணால் மற்றவங்களோட அன்பு இருக்கலாம், பணத்துக்கு மாலை போடுறதுலேருந்து. பட் நீங்கள் இருக்கிற காலத்தில் கடைசி வரைக்கும் உங்கள் மேலே நீங்கள் செலுத்துகிற அன்பு வந்து அது கடைசி வரைக்கும் எதுவும் மாறவே மாறாது. அது ஒன்று தான் நிலையான ஒரு அன்பு அப்படின்னு என்னுடைய கருத்து. இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் பேசலாம். உங்களுக்கு எதை பற்றியாவது பேசணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், தாராளமாக பேசலாம். இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது நிறைய விட குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள், திருத்திக்க. இந்த மாதிரி நிறைய லைஃப் லெசன்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், லைஃப் ரிவ்யூஸ் வீடியோஸில் நிறைய சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பே பகிர்வோம். நன்றி.